ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் டிஸ்பேச் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, புத்தரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு புத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி சொல்லலான்னு வந்துட்டுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குற புத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் தியான நிலையில் இருக்கார். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இந்த புத்தர் முன்னாடி நம்ம உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது புத்தர் முத்தி அடைந்ததுக்கு முன்னால் தியான நிலையில் இருக்கும்போது இருந்த ஒரு சிலதான் இது. இதில் நம்ம மேலே பார்த்திங்கன்னா நெத்தை மட்டும்தான் இருக்கும், அந்த இது இருக்காது. அந்த தாமரை மாதிரி இருக்குல்ல, அது அக்னி இருக்காது. இது தியான நிலையில் இருக்கும்போது இது இருக்கிற புத்தர் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாப் எடுக்கிற புத்தர். இந்த நாப் மீன்ஸ் என்னென்னா, நம்ம படுத்து தூங்குறது தான். இது நம்ம மேக்ஸிமம் பெட்ரூமில் நம்ம வச்சுருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் இருக்க ஸ்டாச்சு நம்ம வாங்கும்போது நமக்கு நல்லா தூக்கமும் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது இந்த ஸ்டாச்சு எதை குறிக்குதுன்னா, புத்தர் முத்தி அடைந்ததுக்கு பின்னால், அதாவது அந்த தலையில் பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி ஒரு அக்னி இருக்கும். இது முத்தி அடைந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஒரு ஸ்டாச்சு தான். ஆக்சுவலாக இது நம்ம வாசலுக்கு முன்னாடி வைக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். நம்ம புத்தரை எப்போவுமே மேலாக தான் பார்க்கணும், அதனால் மேலாக தான் வைக்கணும். இது நான் என்ட்ரன்ஸில் டோர் நம்ம ஓப்பன் பண்ண உடனே இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு புத்தரை பார்க்க போகிறோம். இந்த புத்தர் 2 கையும் கீழே, அதாவது இந்த தொப்புளுக்கு கீழே வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு தியான நிலையை தான் குறிக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம புத்தர் முத்தி அடைந்ததுக்கு முன்பாக எடுத்த ஒரு ஸ்டாச்சு தான் இது. இதை நம்ம வீட்டில் வைக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நமக்கு ரொம்ப காமாக இருக்கும். நம்ம புத்தரை பார்க்கும்போது நமக்கு மைண்டில் என்ன விஷயம் இருந்தாலும் ஓகே, அது அப்படியே குறையும். அதுவும் நம்ம லைட்டுக்கு கீழே அழகாக நான் அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள். நான் லைட் லேம்ப் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த புத்தரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு காமாக இருக்கும், நமக்கு எந்த ஒரு விஷயமும் தோணாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது என்னுடைய ஃபேவரட் புத்தா. இது நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இந்த புத்தரும் அதே மாதிரி தான். இந்த புத்தருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அக்னியும் இருக்கும், அதே சமயம் கீழே ஒரு இந்த புத்தருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால், மேலே அக்னியும் கீழே ஒரு பலகை மாதிரி ஒரு இதுவும் அதுலேயே செட்டாக இருக்குது. அதனால் இந்த புத்தர் கொஞ்சம் அழகாக, கொஞ்சம் கோல்டன் கலரில் அழகாக இருப்பார். மேக்ஸிமம் புத்தர் பக்கத்தில் நிறைய பிளான்ஸ் வைக்கணும். வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஃபிங் புத்தா. லாஃபிங் புத்தாவை நம்ம எப்போவுமே நிறையா கடைகளில் பார்த்துருப்போம். வீட்டில் நம்ம வைக்கும்போது அதாவது டோருக்கு ஆப்போசிட்டில் நம்ம வைக்கணும். இந்த லாஃபிங் புத்தாவும் அதே மாதிரி தான். நம்ம இவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு காமாக இருக்கும், அதனால் நான் லாஃபிங் புத்தாவும் வாங்கியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், அதே ஒரு கலெக்ஷன் தான். இவர் இன்னும் நல்லா கொஞ்சம் சிரிச்சிட்ருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.